லார்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை இந்த பைபிள் மெடிடேஷனுக்கு உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஓகே, நம்ம என்னாகவும் ஒன்றாம் அதிகாரத்துலேருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னாகமத்தில் 6ஆம் அதிகாரத்துலேருந்து என்னாகமும் 13ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் என்ன போடப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். 6ஆம் அதிகாரத்தில் நசரேயன் விரதத்தை பற்றி போடப்பட்டிருக்கு. இப்போ நசரேயன் விரதம் பெண்களும் செய்யலாமா ஆண்களும் செய்யலாமா? என்ன பண்ணக்கூடாது? தெரிஞ்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். திராட்சரசத்தில் நம்ம சிம்சோன் ஐயாவை அவர் நசரேயன் அப்படின்னு அந்த விரதத்தில் தான் வாழ்க்கை முழுசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்டே என்ன பண்ணுவார், ஏசப்பா பேசுவாங்க. பேசி அவன் திராட்சரசம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்களையும் சாப்பிடக்கூடாது, திராட்சரசத்தால் செய்யப்பட்ட எதையுமே சாப்பிடக்கூடாது, திராட்சரசத்தோட பானமோ பழமோ இந்த சம்மந்தப்பட்ட எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஒரு திராட்சையோட விதையிலேருந்து அதோட தோல் வரைக்கும் செய்யப்பட்ட எந்த ஒரு இதையுமே புசிக்கக்கூடாது. அப்புறம் சவரன் கத்தி என்னக்கூடாது, படக்கூடாது. விரதம் காக்கும் நாளெல்லாம் இது சிம்சோன் ஐயாக்கிட்ட இது வரைக்கும் சொல்லுவாங்க. அவங்க பிறப்புலேருந்து ஃபுல்லாகவே நசரேயன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஆனால் இதில் விரதம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும், எது வரைக்கும் அவங்க அந்த விரதத்தை காக்குறாங்களோ அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி யார் ஏதோ ஒரு பிரேதத்துக்கிட்டையும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு திடீர் மரணத்தால் தீட்டுப்பட்டால் அவங்க ஏற்கனவே பிடிச்சிருப்பாங்கல்ல அந்த விரதம் என்ன ஆயிடுச்சு, அது அதுக்கு அவங்க திருப்பி முதல்ல ஹேர் கட் பண்ணாமல் இருப்பாங்க. திருப்பி அவங்க வெட்டி அப்புறம் திருப்பி சர்வாங்க தகன பலியும் பாவனி வர்ண பலியிட்டு திருப்பி அகெயின் ஒரு 8 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க தீட்டுப்பட்ட நாள், அந்த திடீர் மரணத்தால் தீட்டுப்பட்டுட்டாங்கல்ல, அதனால மறுபடியும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விரதம் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே பிரமாணம் என்னென்ன அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. விரதம் நிறைவேறிடுச்சு, அந்த நசரேயன் விரதம் நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு அவங்க என்னென்ன செய்யணும்னு போட்டிருக்காங்க. முதல்ல சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, பான பலி, சமாதான பலி, இது எல்லாத்தையுமே செலுத்தணும். இது போக தலையை சிரைத்து கொள்ளணும். ஆனால் அவள்லாம் முடி வளர்ந்துருக்கும்ல, சிரைச்சிட்டு அதுக்கப்புறம் முன்னந்தொடை, அப்புறம் புளிப்பில்லாத அதிரசம், அடை, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், உள்ளங்கையில் வைத்து அசைவாட்டும் பலியை அசைவாட்டணும். இது எல்லாமே ஆசாரியனுக்கு தான் சேரும். அது மட்டும் இல்லாமல் அசைவாட்டப்பட்ட மார்க்கண்டமும் அப்புறம் முன்னந்தொடையும் என்ன பண்ண ஆசாரியன் தான் செய்யறோம். அது பரிசுத்தமானது. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தா, இப்போ நம்ம வேற மாதிரி ஆசீர்வாதிக்கிறாங்க. சர்ச் முடியும் போது என்ன சொல்லுவாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சிநேகமும் பரிசுத்த ஆவியின் அன்பியும் ஐக்கியமும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்போ ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காப்பாராக, கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருப்பாராக, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டிடுவாராக. ஜனங்களை இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறாரு மோசேயாகிட்ட. இந்த அதிகாரம் தான். ஓகே, நான் இது வரைக்கும் என்னோட என்ன சொல்றதா, நான் இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தது இயேசு கிறிஸ்துவும் நசரனாகி இயேசு அப்படின்னு சொல்றதுனால அவரும் நசரேயன் அப்படின்னு நான் இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் எனக்கு இன்னைக்கு தான் இது எப்போ வாசிச்சனோ அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு. நசரேயன்ங்கிறது நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சிம்சோன்னு சொல்லலாம், அவர் நசரேயன் தான், சாமுவேல்னு சொல்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தான் நசரேயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது நாசரேத்தின் இயேசு அப்படின்னு தான் போட்டிருக்கு. நசரேயனாகிய இயேசுங்கிறது நம்ம அப்படி, ஆனால் உண்மையாக ஒரிஜினலான மீனிங் என்ன, அவர் நசரேயன் அர்த்தம் கிடையாது, அவர் நாசரேத்தின் இயேசு அப்படின்றது தான் மேட்ரு. இவ்வளோ நாள் அவர் நசரேயன் நினச்சிட்டு இருந்தேன். இது வாசிச்சப்ப எனக்கு அது கிளியர் ஆச்சு. இப்போ நம்ம யாருமே நம்ம நசரேயன் விரதங்கள் பிடிக்கிறது இல்லை. இப்போ நம்ம எதை நம்ம மேற்கோள் காட்டலாம் அப்படின்னா, இப்போ சில பேரை ஆண்டவர் யார் இந்த ஜுவல் மேலே அடிக்ஷனாக இருக்காங்களோ, ஜுவல் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க கிட்ட, அப்படி ஒருவேளை அப்படி இல்லாமல் சில பேர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இதை எனக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு ஆண்டவரே பேசுகிறாரு. அந்த மாதிரி கூட நம்ம இந்த விரதத்தை எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்கிட்ட ஜுவல் போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் பேசுகிறாரு.
அது வந்து எல்லாருக்குமே காமன் கிடையாது. ஆண்டவர் பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க, அது போடாமல் இருக்கிறாங்க. நான் என்ன என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, எது மேலே நம்ம தேவனை விடவும் அதிகமாக நேசிக்கிற காலத்தை கர்த்தர் இருப்பார். நம்ம ஃபோனை தேவனை விட அதிகமாக நேசித்தாலோ, இல்லை பிள்ளைங்களை அதை அதிகமாக நேசித்தாலும், அம்மா அப்பாவை அதிகமாக நேசித்தாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கர்த்தர் தான் கொடுக்கணும். அதனால் அது நிமித்தம் தான் தேவன் அப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். அதனால் இந்த மாதிரியான இந்த நசரேன் விரதம் இப்போ இல்லாட்டாலும் கூட இந்த மாதிரியான சாக்ரிஃபைசஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஆகும், 7க்கு போயிடலாம். இப்போ வந்து ஆண்டவர் வந்து மோசேயை வந்து எல்லாத்தையுமே பனிமுட்டுகள், அதுக்கப்புறம் பலிபீடம், இது எல்லாத்தையுமே பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணின பிறகு ஒவ்வொரு கோத்திரங்களாக வந்து என்ன பண்ணுறாங்க, பலியிடுறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 12 மாடுகளும் 6 வண்டிகளும் என்ன பண்ணிச்சா கொடுத்தாங்க. அது 12 பிரபுக்கள் வந்து, அதாவது 12 பிரபுக்கள் 12 கோத்திரம் இருக்குல்ல, அந்த அவங்க தான் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் அது எல்லாமே யாருக்கு போய் சேருது அப்படின்னா லேவியர்களுக்கு கொடுக்கப்படுது. அப்புறம் 2 வண்டிகளும் 4 மாடுகளும் கெர்சோன் அப்படின்னு சொல்லி அந்த லேவியர்களை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே அந்த டிவிஷன்ஸை, அவங்களுக்கு கொடுக்கப்படுது. 4 வண்டியும் 8 மாடுகளும் மேரார் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்புறம் கோகாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. ஏன் அப்படின்னா அவங்க தோல் மேலே தான் அவங்க என்ன பண்ணணுமா, சமக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த அபிஷேகம் பண்ண பிறகு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நாள் வந்து பலியிடுறாங்க. முதல்ல யார் யார் என்னென்ன நாள் பலியிடுறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். முதல் நாள் வந்து யூதா கோத்திரம், 2வது நாள் இசக்கர், 3ஆம் நாள் செபுலோன், 4ஆம் நாள் ரூபன், 5வது நாள் சிமியோன், 6ஆம் நாள் காத், 7வது நாள் எப்ராஹிம், 8வது நாள் மனாசே, 9வது நாள் பென்யமின், 10வது நாள் தான், 11வது நாளில் ஆசேர், 12வது நாளில் நப்தலி. அது மட்டும் இல்லாமல் என்ன காணிக்கைகளை கொண்டு வராங்கன்னா வெள்ளி தாளந்துகள், 12 பேர்னால 12 வெள்ளி தாளந்துகள், 130 சேக்கல் நிறையுள்ளது. அதுக்கப்புறம் வெள்ளி கலசங்கள், அது 70 சேக்கல் நிறையுள்ளது, அது 12. பொன் தூப கரண்டிகள், வெள்ளி தூப கரண்டிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வெள்ளி, அப்புறம் வந்து தூபகரண்டிகள் வெள்ளி கொடுக்குறாங்க, அப்புறம் பொன் கொடுக்குறாங்க. வெள்ளி வந்து 2400 சேக்கலும், பொன் வந்து 120 சேக்கலும் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இப்போ சர்வாங்க தகன பலிக்காக அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 12 காளைகள், 12 ஆட்டுக்கடாக்கள், 1 வயது ஆட்டுக்குட்டி 12, போஜன பலிக்காக வெள்ளாட்டு அது 12 கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் காளைகள் 24 கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆட்டுக்கடாக்கள் 60, வெள்ளாடு 60, 1 வயது ஆட்டுக்குட்டியும் 60. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு வந்து பலியிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பலிகள்லாம் இட்ட பிறகு மோசேயை ஆசரிப்பு காலத்துக்குள்ள தேவனோட பேசுறதுக்காக உள்ள போகிறாரு. அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, கிருபாசனத்து மேலே 2 கேருபீன்கள் இருக்கும் தெரியுமா, அதோட நடுவில் இருந்து என்ன பண்ணுச்சா, சத்தம் உண்டாயிடுச்சான். இத்தனை பலிகளையும் இத்தனை காணிக்கைகளையும் செலுத்தின பிறகுதான் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், சர்வாங்க தகன பலினா என்ன, சமாதான பலினா என்ன, போஜன பலினா என்ன. இப்போ நம்ம எப்படி அதை செலுத்தலாம், நம்மளே சர்வாங்க தகன பலியை ஒப்பு கொடுக்கலாம். பாவ நிவாரண பலி, நம்ம செஞ்ச பாவங்களை குறித்து அறிக்கை எடுத்த பாவனை, இப்படி சொல்லி நம்ம நிறைய காரியங்கள், இந்த பலிகளை இப்போ எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த இத்தனை பலிகளும் செலுத்தும் போது அப்போ இது என்ன பண்ணுது பாருங்க, கரெக்டாக அது தெய்வனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த திரையை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிழிச்சிட்டு நம்ம தேவனோட பேசுவதற்கு நம்மளை அது தயார்படுத்துது. எது, இந்த பலிகள். இப்போ வந்து அதுக்கு இந்த இத்தனை பலிகள் செலுத்தின பிறகுதான் தேவன் அந்த கிருபாசனத்தோட கேருபீன்கள் நடுவுலேருந்து பேசுகிறார். அப்போ அதே போல் இப்போ நமக்கு பெர்மனெண்ட்டாக தேவனோட பேசுவதற்கு வழிகள் திறந்திருந்தாலும் நாம் செய்யக்கூடிய பாவம் தேவனை விட்டு நம்மளை பிரிக்கும். அப்போ இந்த பாவ நிவாரண பலியும் இந்த சர்வாங்க தகன பலியும் இது என்ன பண்ணுதுன்னா ஆண்டவரோட நம்மளை கனெக்ட் பண்ணுது. உண்மையாக இதயபூர்வமாக ஆண்டவரோட நம்மளை கனெக்ட் பண்ணுது. அதனால் நாம் ஏற்கனவே இந்த சொல்லியிருக்கிறேன் என்னென்னா, நாம் எப்போவுமே நம்ம தனி ஜபங்களில் பாவ நிவாரண பலியாக இருக்கட்டும், சர்வாங்க தகன பலியாக இருக்கட்டும், அதை நம்ம செலுத்தியே ஆகணும். நம்ம முதல்ல பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது, அதுக்கப்புறம் வந்து என்னையே சர்வாங்க தகன பலியை ஏசப்பா ஒப்பு கொடுக்குறேன், அம்மாக்காக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், தேவன் நம்மளோட பேசுவதற்கான ஒரு வழியை ஆயத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். என்ன ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம்.
இதுக்கு இப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, விளக்கை வந்து எப்படி பண்ணணும், அது பொண்ணுனால செய்யணும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலர்கள் மத்தியில் இருந்து யாரை, லேவியரை பிரித்தெடுத்து அவர்களுக்கான அவர்களை அபிஷேகம் பண்ண போகிறார். இதை பற்றி பேசுகிறாங்க. அப்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள இஸ்ரவேலில் அது பிரித்தெடுத்தாச்சுல, அவங்கள சுத்திகரித்து அதுக்கப்புறம் சவரம் பண்ணி வஸ்திரத்தெல்லாம் தோய்த்து ஒரு காலையும் அப்புறம் வந்து எண்ணெயில் பிசைந்து மெல்லிய மாவையும் போஜன பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் செலுத்திட்டு அப்புறம் சபையார் எல்லாரையும் கூடி வர சேர்த்து லேவியர் மேலே கையை வைக்கணுமா. அப்புறம் லேவியர் வந்து லேவியரை ஒரு காணிக்கையை அசைவாட்டப்படணுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, லேவியர்கள் வந்து அந்த காலை மேலே கை வச்சு பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்திட்டு அப்புறம் இஸ்ரவேலர் நடுவில் இருந்து அவர்களை பிரித்தெடுக்கணும், அவங்க என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்புறம் வந்து அவங்களுடைய பணிவிடைகளை பிரித்து விடணுங்கிறார். எப்படின்னா இப்போ வந்து 25 வயசுலேருந்து அதுக்கு மேலான வயசு அப்படின்னா பணிவிடை சேனையில் சேரணுமா. 50 வயதுலேருந்து அதுக்கு மேலான வயதாக இருந்துச்சுன்னா திருப்பணி சேனையில் சேரணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை திட்டம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் முடிஞ்சிருது. இப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, வேலைகள் பிரிக்கப்படுது. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிற, இஸ்ரவேலர்கள் மத்தியிலிருந்து நான் அவங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன், இஸ்ரவேலர்கள் மத்தியிலிருந்து இந்த அவங்களை பிரித்தெடுத்திருக்கேன். அப்படி நம்ம இது குறித்து நம்ம அநேக காரியங்களை பார்த்துருக்குறோம். ஆனாலும் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கர்த்தரால் இன்னைக்கு வந்து ஊழியம்னாலே ஊழியம் செய்ய போகிறாங்க அப்படின்னாலே அற்பமாக தான் எண்ணப்படும். கட்டாயம் அது அற்பமாக தான் எண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஹெவன் கவர்மெண்ட் ஜாப்பு, அது வந்து ஒரு பெரிய காரியம் அப்படின்ற அந்த காலத்தில் தான் ஆசாரிய ஊழியம், ஆசாரிகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெருசு இப்படி நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உள்ள காலத்தில் நல்ல ஒரு வேலை பார்க்குறது ஒரு மேலான ஒரு உயர்வான காரியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னிச்சு, இந்த மாதிரி பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அந்த அவங்க அந்த பிள்ளையோட அப்பாவோட ஃப்ரெண்டு, சரிங்களா, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த பிள்ளையோட அப்பா வந்து என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொல்கிறா, ஆனால் அவங்க அப்பாவுக்கு அதை விருப்பம் இல்லை, பிஎட் படிக்கணும் அதுதான் படிக்கணும் ஆசை, ஆனால் அப்படி சொல்கிறான்னு சொன்னதுக்கு அந்த அங்கிள் சொல்லியிருக்கிறாங்க, ஏன் பைபிள் காலேஜ் படித்து என்னத்தை பண்ண, ஒரு சம்பளம் கிடைக்காது, சம்பாத்தியமே இல்லை, அது எதுக்கு படிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போது எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அது வந்து எவ்வளோ ஒரு மேலான விஷயம். அப்போ வந்து பெரியவங்களுக்கு தானே சின்ன பிள்ளைகிட்ட அந்த பிள்ளைக்குள்ள பைபிள் காலேஜ் படிக்கணுன்ற ஆர்வம் எதனால் வருது அப்படிங்கிறது யோசிக்க மாட்டேங்காங்க யாருமே. அது வந்து எவ்வளோ ஒரு மேலான காரியம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, தேவனுடைய கண்ட்ரோலில் சம்பாதிக்கணும், நம்ம அசுத்தமாக இருக்கணும், நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனாலும் அழைப்பு இல்லாமல் நம்ம வேலை செஞ்சோன்னா தேவன்கிட்ட டமால் டிமின்னு அடி விழும். தேவன் வந்து சொல்கிற நேரத்துக்கு பொறுமையாக சொல்லி பார்ப்பாரு, கேட்கலன்னா அடி தான் விழும். அதனால் யாருமே அவரோட அடியிலேருந்து தப்பிக்கவே முடியாது. பயங்கரமாக அவர் கோவப்பட்டாருன்னா நம்மளால் தாங்கி கொள்ளவே முடியாது. அதனால கீழ்ப்படியாமைங்கிறது அவருக்கு பிடிக்காது. இப்போ பெற்றோர்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் பிள்ளை உங்ககிட்ட கீழ்ப்படியலை அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குமா? உங்கள் பிள்ளை நீங்கள் நல்லது தான் சொல்வீங்க, அது வந்து உங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் அவங்க பிள்ளைங்க உங்கள் சொல்ல கேட்கலன்னா பெற்றோர்களாகி நீங்கள் கோபப்படுவோமா, இல்லை வெரி குட் என் பிள்ளை என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோமா? அதே போல தான் ஏசப்பாவும் கூட. நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க. நாம் அவருக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் அவர் சொல்லி பார்ப்பார், நீங்களும் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நெருப்பில் கை வைக்காத, அது ஒன்று சுற்றும், அது உனக்கு வலிக்கும், அது ஒன்றை காயப்படுத்தும் நீங்கள் சொல்லுவீங்க. சொன்ன பிறகு உங்கள் பொண்ணு கை வைக்கிறா, உங்கள் பிள்ளை கை வைக்கிறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சொல்லி என் பிள்ளை கேட்கல, அப்புறம் 2வது சொல்லி பார்ப்பீங்க, இல்லை 3வது சொல்லி பார்ப்பீங்க. அப்படின்னு சொல்லி கேட்கலன்னா என் பிள்ளைக்கு அது வந்து தீ பற்றக்கூடாது அப்படின்ற வேகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், சப்புன்னு ஒரு அடியை போடும், அப்படி தானே? அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும். அவர் பெரிய ஆபத்துலேருந்து, ஐயோ என் பிள்ளை நியாய தீர்ப்புக்கு நேரம் போயிடக்கூடாது, எனக்கு கீழ்ப்படினா அதோட அவ்வளோ நான் கத்திர வழங்கிடுவார், அப்படி தானே, அதுக்கு நேரம் போகக்கூடாதே, என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமேங்கிறதுக்காக தான் அவர் சிச்சிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதனால் அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இன்றைக்கி வந்து ஊழியத்தை வந்து அவமானமாக அசிங்கமாக நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா உண்மையாக அது வந்து கனம் பொருந்திய ஒரு வேலை. என்னை பொறுத்தவரைக்கு நான் வந்து நினைக்கிறது ஒரு கனம் பொருந்திய வேலையாக தான் நான் நினைக்கிறேன். 2வது விஷயம், இல்லை நான் நினைக்கிறேன் சொல்கிறத விட
இப்போ வந்து மற்றவங்களும் அப்படி நினைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இங்கே வந்து அது வந்து அவர் அப்பம்மா நம்மக்கிட்ட தான் துட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படிலாம் நினைக்காம, இது வந்து ஒரு கர்த்தருடைய காரியம். கர்த்தர் எவ்வளோ பெரியவர். உங்கள் ஆர்கன்ஸை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கீங்கன்றதை யோசித்து பாருங்கள். அப்போ அந்த தேவன் எவ்வளோ பெரியவர்னு உங்களுக்கே தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் ஊழியக்காரங்களையும் இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. இப்போ நீங்கள் ஊழியத்தை அற்பமாக நினைக்காதீங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன். அடுத்து ஊழியக்காரனை நீங்கள் அற்பமாக நினச்சா என்ன நடக்கும் அப்படின்றத நமக்கு பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி அதனால் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஊழியங்கிறது ஒரு கணம்பொருந்தி வேலையாக மாத்திரம் நீங்கள் பார்க்கணும்னு நான் கர்த்தரும் விரும்புகிறார். ஏன்னா அது அற்பமா என்றதோ இல்லை உங்கள் பிள்ளைங்க அப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் ஊழியத்துக்காக இது பண்ணுறேன்னு சொல்லும் போது அது வந்து தடுக்காதீங்க. ஏன்னா அது கர்த்தர் உங்களை பார்ப்பார். நம்ம கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்படியாக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு நம்ம வந்து அதை தடுக்கிறது வந்து தேவத்தை தடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை பற்றி நம்ம அதிகமாக பேசிகிட்டே இருக்கலாம். அடுத்த காரியத்துக்குள்ளே போயிடலாம். அதனால் இவங்க பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி தேவனோட பேசுவதற்கு நம்ம என்ன செய்யணும், இந்த பலிகளிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக போடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ்காவை பற்றி போடப்பட்டிருக்கும். சீனாய் வனாந்திரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, வந்த பிறகு ஆண்டவர் பஸ்காவை பற்றி பேசுகிறாரு. அந்த பஸ்காவில் பார்த்தீங்கன்னா முதல் பஸ்கா வந்து சீனாய் மலையில் வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுது, சீனாய் வனாந்திரத்தில் வச்சு தான் நடக்குது. அப்புறம் வந்து 2வது மாதம் 14ஆம் தேதியில் ஆசரிக்க வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ புளிப்பில்லாத அப்பமும் கசப்பான கீரையும் ஆசரிக்கணும். விடிய காலம் மட்டும் மீதியாய் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எலும்பை வந்து முறிக்கக்கூடாது. தீட்டுப்படாமல் பஸ்காவை ஆசரிக்கவில்லைன்னா அவன் வந்து ஜனத்தில் இல்லாமல் அறுப்புண்டு போயிடுவான். சுதேசி ஆனாலும் சரி பரதேசி ஆனாலும் சரி ஒரே முறை தான் அப்படின்னு சொல்லி அன்று பஸ்காவை குறித்து பேசுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசஸ்தலத்தை வந்து மேகம் வந்து மூடி இருந்துச்சான். சாயங்காலம் வந்து அக்னிமயமான தோற்றம் இருக்குமா. சாயங்காலத்திலேருந்து விடிய காலம் வரைக்கும் அக்னிமயமான தோற்றம். பகல்லையும் இரவிலும் இருக்கும். இரவில் வந்து அக்னி தோற்றம் வந்து என்ன இருக்கும், மூடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மேகம் வந்து எழும்பிச்சு அப்படின்னா அவங்க பிரயாணப்படணும். மேகம் வந்து அமர்ந்துட்டு தங்கிடுச்சு அப்படின்னா பானை இறங்கணும்னு அர்த்தம். அப்போ நெடுநாளாய் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேகம் வந்து தங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகம் வந்து உயர எழும்பினதுனால கர்த்தருடைய கட்டளையின்படி அவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்க, புறப்பட ஆரம்பித்தாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் என்னென்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறது அப்படியே கேட்டாங்க. எப்படி மேகம் எழும்பினா தான் அவங்க எல்லோரும் பிரயாணம் பண்ணாங்க. மேகம் எழுபது பட்சத்தில் அவங்க எல்லாருமே அந்த இடத்துல பாளையம் இறங்கிடுவாங்க. இந்த விஷயம் ஆண்டவர் சொல்கிறத செய்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில நேரத்துக்கு நம்ம தெய்வம் சித்தத்தை மேக்ஸிமம் கேட்டுட்டு சில நேரத்தில் நம்ம கேட்காம விடுறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து எப்பொழுதுமே எந்த காரியத்தினாலும் தேவனுடைய சத்தம் கேட்டு எந்த ஒரு விஷயத்த நம்ம எடுக்கும் போதுமே, ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்ட அளவில் வந்து கர்த்தர் சொல்கிறத வந்து நம்ம இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் எந்த அர்த்தத்தை சொல்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகதான் செய்யும். நான் என்னோடய லைஃப்பில் பொறுத்தவரை ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசினதை எனக்கு புரிந்து கொள்றதுக்கு எத்தனையோ நாட்கள் ஆயிருக்கு. இப்படி தான் அப்படிங்கிறது என்னால் வந்து நான் இப்படின்னு சொல்லி நான் அப்படி போயிட்டு இருந்தேன்னா, இல்லை ஆண்டவர் வந்து ட்ராக்கை மாட்டி இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து ஒரு விதத்தில் அவர் சொல்கிறத புரிஞ்சுப்பேன். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறத புரிந்து கொள்வது அவருடைய ஞானத்துக்கு ஈடான ஞானம் ஒன்றுமே இல்லை. அப்போ அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும், ஏசப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரிந்து கொள்ள முடியல, நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் புரிந்து கொள்ள விரும்புகிறேன், என்ன குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இப்போ அவங்க பாருங்கள் ஆண்டவரோட அடையாளத்தை காண்பிக்கிறார். அப்போ நாமளும் அடையாளத்தை கேட்கலாம். ஏசப்பா நான் இப்படி போகிறேன் உமக்கு சித்தமா அப்படின்னு அவர் பேசின பிறகு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறுமன அடையாளத்தை மட்டும் இல்லை தேவ சத்தத்தை கட்டாயம் கேட்கணும். கேட்டு கர்த்தருடைய கட்டளையின்படி தான் அவங்க புறப்படுறாங்க. அடையாளத்தை பார்த்துட்டு சரி அப்படின்னு டமாலும் புறப்படல, கட்டளையின்படின்னு போட்டிருக்கு. அப்போ நாமளும் அவருடைய அவர் வார்த்தையை கேட்கணும். முதலாவது காரியம். 2வது காரியம் 2-3 சாட்சிகளை உறுதிப்படும் சொல்லப்பட்ட பிரகாரமாக கட்டாயம் ஆண்டவோட சித்தமாக இருந்தால் அவர் கட்டாயம் என்ன பண்ணுவார், உறுதிப்படுத்துவார். இது பார்க்கலாம். பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன ஆனார், பஸ்காவாய் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மரித்தார். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது நிமித்தம் அது என்ன ஆயிடுச்சு, அது முற்று பெற்றது, அது முடிவடைந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஓகே, அடுத்த அதிகாரத்துக்குள்ளே நம்ம போகலாம். என்னாகவும் 10ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும் பூரிக்கைகள். இப்போ எக்காலங்களை ஊதுவாங்கல்ல, அதாவது வந்து அதில் வந்து எது எப்படிலாம் எக்காலம் ஊதுனா என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா
முதல்ல வந்து சபை கூடுதலுக்காக பெருந்தொனியாய் ஊதணுமா. தலைவர்கள் மட்டும் வரணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு தரம் மட்டும்தான் ஓடணுமா. பெருந்தொனி அப்படின்னா கிழக்கே படை பிரயாணப்படணும்னு அர்த்தமா. 2 பெருந்தொனியாக ஊதப்பட்டுச்சு அப்படின்னா தெற்கே என்ன பண்ணணுமா, பட பிரயாணம் பண்ணணும்னு அர்த்தமா. ஃபெஸ்டிவல்ஸ், வார்ஸ், போர்கள் அப்போ கூட என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தருக்கு நினைப்பூட்டும் விதத்தில் இதை ஊதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்புறம் வந்து 2வது வருஷம் 2வது மாதம் 20ஆம் தேதி மேகம் வந்து என்னாச்சு, மேலே எழும்பிச்சு. மேகம் நெடுநாளாய் அமர்ந்துருந்தது நம்ம பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் இப்போ தான் எழும்புது மேகம். இப்போ நீங்கள் எங்கே போகிறாங்க, சீனாயிலேருந்து பாரான் வனாந்திரத்துக்கு போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னு நமக்கு ஏற்கனவே வந்து கோத்திரமாக 3 கோத்தமாக பிரிக்கப்பட்டிருக்காங்க, அப்படி தானே. அதே மாதிரி எப்படின்னா யூதா, இசக்கேர், செபுலோன் இவங்க முதல்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம லேவியர்கள் 3 பேர் பிரிக்கப்பட்டாங்கல்ல, கெர்சோன், மேரார், அதுக்கப்புறம் வந்து யார் கோகாத்துன்னு சொல்லிட்டு. அதனால அவங்க அந்த கெர்சோனும் மேராரும் 2 பேரும் 2ஆவதாக இருப்பாங்க. சரியா. யூதா, இசக்கேர், செபுலோன் முதல் படை. அதுக்கப்புறம் இவங்க. அதுக்கப்புறம் யார் இருப்பான்னா ரூபன், சிமியோன், காத் இவங்க அதுக்கு அடுத்த படை. அதுக்கப்புறம் யார் இருப்பான் அப்படின்னா கோகாத். லேவியரில் ஒரு கோகாத்துன்னு அவங்க அந்த குரூப் இருப்பாங்க. அப்புறம் எப்ராஹிம், மனாசே, பென்யமின். அதுக்கடுத்த கடைசியில் தான், அசேர், அப்புறம் வந்து நப்தலி இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இப்படியாக தான் பிரயாணம் பட்டு என்ன பண்ணாங்க, பாரான் வனாந்திரத்துக்கு போனாங்க. மோசையோட மாமா பசங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க 2 பேரும். அவங்களையும் மோசையா கூப்பிட்றாரு. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் உங்களுக்கு இந்த இடங்கள்லாம் தெரியும்ல, அப்போ நீங்கள் எங்களுக்கு வழி காட்டலாம், நீங்கள் எங்களோட வாங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிச்சா இளைப்பாறதுக்கான ஸ்தலத்தை காட்டுவதற்காக முன்னாடி செல்லுது. அப்போது இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா கசதான் இங்கே வழி காட்டுறாரு. எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருக்க வேண்டாம், இங்கே தான் போகணுமா அப்படிங்கிறதுக்கான இந்த வழிகாட்டுகிறவராக யார் இருக்கிறாங்க, கர்த்தர் தான் உடன்படிக்கை பிடித்து இழப்பாடுறதுக்கான ஸ்தலத்தை காட்டுது அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அப்புறம் பெட்டி புறப்படும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பார். இப்போ பெட்டி தங்கும்போது அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேல் எடுத்து திரும்புவீராக அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வாசகம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பூரிகைகளை இப்போ வந்து அப்போ இதில் ஆண்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எக்காலம் ஊதணும். பூரிக்கைகளை ஊதுறது எதுக்காக அப்படின்னா கர்த்தருக்கே நினைப்பூட்டுவதற்காக. கர்த்தருக்கே அதை நினைப்பூட்டணும். அது எப்போ ஊத சொல்கிறாரு, பண்டிகை நாட்களையும் ஊதணும். இப்போ வந்து அதே மாதிரி போர் நடக்கும்போது கர்த்தரை நினைப்பூட்டும் விதத்தில் அதை ஊதணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2வது இவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதுமே எப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க, கர்த்தர் சித்தத்தின்படியே கர்த்தரை தான் முன்ன விட்டுருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் கர்த்தரை முன்ன விடணும்னு தேவன் விரும்புவார். அவர் தான் வழிகாட்டணும், இங்கே தான் இலைப்பாடலாமா, இல்லை இங்கே இன்னும் கடந்து போகணுமா, இன்னும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை பயணத்துலேயுமே அவர் தான் என்ன பண்ணணும், இனிஷியேட்டராக ஒரு பாதை காட்டுகிறவராக அவர் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நாமளும் இப்போ ஆண்டவர் கூட கேட்பாரு, இப்போ நம்மளும் கூட இந்த நினைப்பூட்டுதல் விஷயத்தில் நான் வரேன். இப்போ நம்ம சில நேரத்தில் நினைப்போம், நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம், நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் தேவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறோம். சில நேரத்தில் நாமளும் கூட என்ன பண்ணணும்னா, சில நேரத்தில் இல்லை எப்போவுமே நம்ம பிரச்சனைகள் எதுவும் வந்தாலும் கர்த்தர்கிட்ட சொல்லணும். நம்ம தான் நினைப்பூட்டணும். அவருக்கு தெரியாதான்னு கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எலியா கிட்ட கூட அவர் இஸ்ரவேலுக்கு பயந்து அவர் வந்து அந்த கடைசியில் எனக்கு ஊழிய வேண்டாம் அப்படின்னு அழுதுட்டு இருப்பார். கடைசியில் அந்த மலைக்கு வர சொல்லுவார். அங்கேயும் வந்த பிறகும் கூட ஆண்டவர் வந்து உனக்கு என்ன வேணும்னு தான் கேட்பார். அப்போ அதே போல் தான் இந்த இடத்துலையும் நம்ம என்ன காட்டப்படுது அப்படின்னா, கர்த்தருக்கு நாம் நினைப்பூட்டணும், கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தணும். உங்கள் பிரச்சனையே சொன்னாதான் அவருக்கு தெரியும்ன்ற பட்சத்தில் நம்ம சொல்லணும். அவர் எதிர்பார்ப்பார். நம்ம அவர்கிட்ட கேளுங்கள் தரப்படும் தான் இருக்குது, கேட்கணும்னு எதிர்பார்ப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி பார்க்கலாம். எப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அத்தியாவசியான தேவைகளுக்காக, இப்போ நான் சாட்சியும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அத்தியாவசியான தேவைகளுக்காக நம்ம கேட்கணும், கேட்டால் தான் அது கிடைக்கும் அப்படின்றத நான் உண்மையாகவே அதை பெற்றுக்கொண்டேன். அப்போ வந்து நம்ம கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், இது நமக்கு தெரிஞ்ச சத்தியமாக இருந்தாலும் கூட நம்ம சிலத்து கேட்க சொல்ல மறந்துடுறோம். அதனால் நம்ம எப்பொழுதுமே அதை சொல்லணும், தேவன் விரும்புவார். இதுதான் இதுலேருந்து பார்க்கலாம். வேறு பார்த்திங்கன்னா புறப்படும் போது என்ன சொல்கிறாங்க, அப்புறம் வந்து பெட்டி தங்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். என்ன ஆகுமத்தில் அப்புறம் 11ஆம் அதிகாரத்தில்
இது கொஞ்சம் ஒரு ஒஸ்டானது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் முன்படுத்துவாங்க. அதனால் கர்த்தர் வந்து என்ன பண்ண அக்கினி இறங்கி பயங்கரமாக அவங்கள அழிச்சிடும். அதுக்கப்புறம் மோசேயை முறையிட்டது நிமித்தம் அந்த அக்கினி அவிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவிந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து அங்கே சூப்பராக சாப்பிட்டோம், நாங்கள் இங்கே வந்து மண்ணாவே தான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நான் எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஆண்ட்ரு வந்து மோசையா வந்து ஆண்ட்ருக்கிட்ட சொல்லுவார், ஏசப்பா ஏன் இவங்க இத்தனை பேரும் எனக்கு கொடுத்து என்னோட பாரத்தை அதிகமாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நபரால் அவ்வளோ பேரையும் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சரால் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அது மாதிரி இது எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ அது ரொம்ப கஷ்டமான வேலை ஒரு நபராக ஒரு லீடராக இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி ஒரு ஊழியம் பெருகுதுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க, அப்படி தானே? அப்படின்னா தான் இந்த ஊழியத்தை சமாளிக்க முடியும். அதே மாதிரி தான் இதுலேயும் இப்போ நம்ம சிஎம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு அநேக மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் அப்போ இங்கேயும் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆலோசனை கொடுக்குறாரு. 70 பேரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க, அந்த 70 பேரை என்ன பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அதாவது உன்னுடைய அபிஷேகத்தை அந்த 70 பேருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அதில் இங்கே வந்து ஒரு விஷயம் நடக்கும், 2 பேர் வர மாட்டாங்க. அது 2 பேரும் அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா கூடாரத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அங்கேயும் கூட அந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் அந்த மோசையா மேலே இந்த அபிஷேகம் அந்த 2 பேர் மேலே இறங்கி அவர்களும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. உடனே யோசுவா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஓடி வந்து இந்த மாதிரி கூடாரத்தில் இருந்து 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அதுக்கு மோசையா சொல்வார், நீ ஏன் வந்து அதாவது இப்படி எனக்கு வந்து நான் தான் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லணும், என்னுடைய என்னுடைய இப்போ எப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ யோவான் ஐயா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து நியூ என்ட்ரி அப்போ தான் ஊழியத்துக்கு. அப்போ வந்து நியூ என்ட்ரியாக வருவார். யோவான் ஐயாவோட சீஷர்கள் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இதே மாதிரி தான் அங்கேயும் நடக்குது. மோசேயாவது பழைய ஊழியக்காரர். ஆனால் புதுசாக இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அபிஷேகத்தை மற்ற ஊழியக்காரர்கள் அசிஸ்டன்ஸாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே ஊற்றப்படுது. அவர்களும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மோசேயா என்ன சொல்கிறது, பொறாமப்படலை. யோசுவாவும் வந்து இந்த மாதிரி இப்படி அவங்களும் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துற மாதிரி சொன்னாலும் கூட மோசேயா சொல்லிட்டாரு, என்ன பண்ணாத, நீ எனக்கு பட்சமாக பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது காட்டுறேன், நீ எனக்காக என்ன வைராக்கியம் காண்பிக்கிற, நீ கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவி அவர்களும் இறங்க பண்ணி நலமா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு ஊழியக்காரங்க சார், உண்மையாகவே மோசையா ஒரு நல்ல ஊழியக்காரர். ஏன் தெரியுமா, அவர் நினச்சி பார்க்கல, ஐயோ இவன் மேலே அந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் கொடுத்துட்டா ஏன் ஆத்துமா அங்கே போயிருமே அப்படின்னு அவர் யோசிக்கல. இதில் அவர் வந்து தெளிவாக இருக்கார். எப்பா அந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் யோசுவா வந்து சொல்லும் போது கூட நீ ஏன் எனக்காக நீ வைராக்கியம் பாராட்டுறேன்னு கேட்குறாரு. ஜனங்கள் எல்லாரும் மேலேயும் கர்த்தருடைய தீர்க்கதரிசன அபிஷேகம் உளுந்தாலும் கூட நலமா இருக்குமே, நீ எதுக்கு இப்படி எனக்காக வைராக்கியம் பாராட்டுற அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்றைய காலத்துலையும் கூட எப்படின்னா ஜனங்கள் வந்து பொதுவாகவே ஜனங்கள் ஏற்றுக்கூட மாட்டாங்கன்றதை விடவும் உண்மையான ஊழியராக இருந்தால், ஊழியக்காரராக இருந்தால், கர்த்தருக்கு உண்மையான வேலைக்காரனாக இருந்தால் அவன் யார் மேலே கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்படலாம். யோவான் கூட சொல்வார், ஒருத்தனுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படலைன்னா அவனுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்வார். அப்போ பாருங்கள், இப்போ பரலோகத்துலேருந்து தான் அந்த அபிஷேகம் அவங்க மேலே விழுது. இன்னைக்குள்ள ஊழியர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பொறாமப்படுறோம். ஐயோ என்னை விட மேலான தாளந்துகள், என்னை விட மேலான என்ன சொல்கிறது தீர்க்கதரிசன வரமோ அல்லது ஏதோ வரங்கள் கிடச்சிதுன்னா அப்போ ஏன் ஆத்துமா அங்கே போயிருமே இப்படி சொல்லி கவலைப்படுறோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, யோவானுடைய ஆத்மாக்கள் தான் யோவான் ஸ்நானகனுடைய ஆத்மா தான் எங்கே போச்சு, அந்திரேயாவும் பேதுருவும் யார், அவங்களுடையவங்க தான். அப்புறம் பிலிப்பும் வந்து யாருடைய சீஷன் தான், யோவானுடைய சீஷன் தான். அவரு தான் எங்கே அனுப்புகிறார், இயேசு கிறிஸ்துக்கிட்ட அனுப்புகிறார். அப்போ அதாங்க உண்மையான ஊழியம். நம்ம இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க போகிறது இல்லை. உண்மையாக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலேயே என்னதில்லை, ஒற்றுமையே இல்லை. ஐயோ அவன் ஏன் ஆத்மா அங்கே போயிடும், ஏன் கணிக்கு அங்கே போயிடும், ஏன் இது அங்கே போயிடும், இப்போ எப்படி ஆச்சுன்னா அது பிஸ்னஸ் ஆகிடுது. அதனால் பிஸ்னஸாக இதை பார்க்காம கர்த்தருக்கு செய்யக்கூடிய சேவையாக பாருங்கள். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆத்மா உங்களுக்கு தான், நமக்கு நியமிக்கப்பட்ட ஆத்மா நமக்கு தான் அப்படின்ற மனப்பான்மையில் இருங்க. 2வது விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் தான் ஒருத்தனுக்கு கொடுக்கணும் ஆத்மாவை.
அதனால கர்த்தர் தான் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில அவர் மேல நம்பிக்கையா இருங்க. ஆத்துமாக்கள் பச்சைமாய் பேசாம, ஆத்துமாவை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம, ஏன்னா அப்படி கொடுத்து அநேகர் அடி வாங்கியிருக்காங்க அதே ஆத்மாவில், ஆத்மா நிமித்தம். அப்படி இல்லாமல் உண்மையாய் கர்த்தருக்கு எது அவர் ஊழியம் நினைக்காரு, ஒருவேளை ஒரு ஆத்மா வந்தாலும் கூட பரவாயில்ல, அது உண்மையாக இயேசுவுக்கு பிரியமான விதத்தில் நம்ம செஞ்சுட்டு போகிறது ஒரு மேலான விஷயம். ஃபேமஸ் ஆகணும் இல்லை அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அது எதுவுமே இல்லாமல் உண்மையாக கர்த்தருக்கு ஒரு ஃப்ராங்கான இதயத்தோடு உண்மையும் உத்தமமாக என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் ஊழியம் செய்யணும். இதே போல் இந்த ஆத்துமாக்கள், ஐயோ என் ஆத்துமா அங்கே போயிருமே, ஏன் தீர்க்கதரிசனம் அங்கே போயிடுச்சு, அப்படி இல்லாதபடிக்கு நம்ம விசுவாசிகளும் அந்த தீர்க்கதரிசன வார்த்தை பெற்றுக்கொள்ளணும், நம்ம விசுவாசிகளும் அதே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அவங்களும் ஊழியக்காரங்களை ஆகணுன்ற நினைப்பு தான் இருக்கணும். அப்படிப்பட்ட தாட் மட்டும்தான் உண்மையான ஊழியக்காரனுக்கு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. மோசே ஆகிட்ட அதான் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் 70 பேருக்கு தான் இந்த அபிஷேகத்தை கொடுத்தாரு தவிர்த்து, ஆனா மோசையை சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாருக்குமே கொடுத்தாலுமே எனக்கு நலமா இருக்குமே, என்னால இந்த ஜனங்களை கட்டுப்படுத்த முடியல, என்னால ஒத்தையால ஹேண்டில் பண்ண முடியல, எல்லாரையுமே அபிஷேகிக்கட்டுமே அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே சொல்வாரு என்னதுன்னா, அறுவடை மிகுதி தான், வேலையாட்களும் குறைவுன்னு தான் சொல்றாரு. இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த ப்ரெஸ்டீஜ், ஈகோ, நாங்க இங்க பல வருஷமா இங்க கொட்டப்பட்டு இருக்கோம், இவங்க இப்போ இங்க ஊழிய செய்றாங்க, இப்பெல்லாம் நினைக்கிறாங்க. இது எவ்வளவுக்குள்ள ஒரு கேவலமான ஒரு காரியம்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால கர்த்தர் தான் ஒருத்தருக்கு கொடுக்கணும். ஒரு ஊழியத்தை கொடுக்கறது யாரு? கர்த்தர் தான் கொடுக்காரு. ஒரு ஆத்மாவை கொடுக்கறது யாரு? கர்த்தர் தான் கொடுக்காரு. அந்த ஒரு மனப்பான்மை அந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை. நாம இதுல இந்த வசனத்தை ஏன் தியானிக்கிறோம், ஏன் வாசிக்கிறோம் அப்படின்னா, இதுதான் இந்த மாதிரி தவறுகள் நாம செஞ்சாலும் கூட நாம திருத்திக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான். அதுக்கப்புறம் இந்த எரிச்சப்பட்டாங்கன்னா அந்த ஜனங்கள், நாங்கள் என்னத்தை கண்டோம், நீங்கள் மன்னாவே கொடுக்கீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, மன்னா தூதர்கள் உணவு கட்டாயம் டேஸ்டாக இருந்திருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சாப்பாடு எங்களுக்கு சூப்பர், எகிப்தில் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு எங்களுக்கு சூப்பர்னு சொல்லி நம்ம இஸ்ரேல் ஜனங்க சொல்கிறாங்க. இது ரொம்ப மோசமான விஷயந்தான். அதாவது கிடைச்ச ஆசீர்வாதத்தை நம்ம கூட என்ன அப்படி தான் செய்கிறோம். சிலது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இப்படி தான் அப்படின்னு இந்த விதத்தில் போனால் தான் உனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லும் போது, அவங்க வனாந்திரத்தில் போனாலும் கூட ஆண்டவர் தண்ணிக்கு தண்ணி, சாப்பாடுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்காரு. ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபையே ஆகலை. ஆகாமல் எங்களுக்கு அதான் நல்லா இருந்திருக்கும், அதுதான் நல்லா இருந்திருக்கும், அதுதான் நல்லா இருந்திருக்கும், அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள உண்மையாகவே கர்த்தர் எகிப்திலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாலும் கூட அவங்க மைண்டெல்லாம் எங்கே தான் இருக்குது, எகிப்தில் தான் இருக்குது. அப்போ நாமளும் செல்லத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்ச பிறகு கூட எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அது பழசே எனக்கு நல்லது, பழசே நான் அப்படியே இருந்தால் கூட நல்லா இருந்திருப்பேனே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு பிடிக்கவே இல்லையே, இந்த ஆசீர்வாதம் நல்லாவே இல்லை, இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எகிப்தையே நினைச்சு கொண்டிருக்கிறோம், எகிப்தையே யோசித்து கொண்டிருக்கிறோம். அப்படி எகிப்தை குறித்து யோசிக்காம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நன்றி சொல்லணும். ஆண்டவர் தொடர்ந்து உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தினால தொடர்ந்து அவர் என்ன பண்ணுவார்னா செய்வார். அதை விட்டுட்டு அங்கேயே நல்லா இருந்து, எகிப்தே நல்லா இருந்துன்னு சொல்லாமல் கொடுத்ததுக்காக நன்றியை செலுத்துவோம். அப்படி செஞ்ச அந்த அத்தனை ஜனங்களும் சாப்பிட்டாங்க. கறி இவெல்லாம் வந்துச்சு. ஆண்டவர் 6 லட்சம் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. கீழ்காய்ச்ச உண்டு பண்ணி காடையாக குமிஞ்சிச்சு. எல்லாரும் எடுத்து இடுக்கில் இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, அவ்வளோ பேர் அடிச்சிட்டாரு. இப்போ தேவனுக்கு பிடிக்காத விஷயம் என்னது, இந்த முறுமுறுக்கிறது. எவ்வளோ நன்மை செஞ்சும் கூட எப்படி தான் இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நன்மையுமே செய்யலை அப்படின்ட்டுருவாங்க. அவங்க எப்படிதான் அப்படி தைரியமாக துணிகரமாக சொல்கிறாங்களோ தெரில. நம்ம வாழ்றதே ஒரு பெரிய ஒரு கிருபை தான். எத்தனையோ பேர் இல்லை, நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இருக்க மாட்டேங்காங்க. அப்படி என்னெல்லாமோ இருக்குது. இப்போது அநேகர் தானே நம்ம வாழ்க்கை முடிச்சுட்டு அப்படி கூட செத்து போயிடுறாங்க. அப்போ நாம் அது மத்தியில் இத்தனை பிரச்சனைகள் மத்தியில், இத்தனை போராட்டங்கள் மத்தியில் நம்ம உயிரோடு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும். தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அதுதான் நம்ம இதுலேருந்து பார்க்குறோம். நன்றி செலுத்த நமக்கு என்ன கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். 2வது விஷயம், முறுமுறுக்கக்கூடாது. 1. 2வது என்னென்னா, இதில் ஊழியர்கள் பொறாமப்படக்கூடாது. பொறாமல்லாத ஒரு ஊழியர் தான் நம்ம செய்யணும். யாரையுமே பார்க்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட இடம் பிடிச்சா போதும். அந்த ஊழியக்காரமாக இருக்கணும், இந்த ஊழியக்காரமாக இருக்கணும், எதுவுமே வேண்டாம். அவருடைய பாத அடி சுவட பின்பற்றணும். அவருடைய ஹார்ட்டில், யாருடைய ஹார்ட்டில், ஏசப்பாவுடைய ஹார்ட்டில் இடம் பிடிச்சா போதும். அதுக்கு லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் தேவையில்லை.
ஒரு ஆத்மா வந்தாலும் நாம இயேசு கிறிஸ்துவின் ஹார்ட்ல அவருடைய இதயத்துல இடம் பிடிக்கணும். ஏன்னா ஒரு ஆத்மா தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை சந்தோஷமா மன மகிழ்ச்சியா நம்ம செய்யும் போது அவரை பார்ப்பாருல, என் பிள்ளை உண்மையா அந்த ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டு ஒரு ஆத்மாவே என்ன பண்றா, பத்திரமா அது நேர்த்தியா நடத்துறா அப்படின்னு சொல்லி அவருடைய ஹார்ட்ல தான் நம்ம என்ன பண்ணணும், இடம் பிடிக்கிறதுக்கு பார்க்கணுமே தவிர்த்து ஊழியர்களை மனசுல இடம் பிடிக்கணும் பெரிய பெரிய அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும். அதான் ஆண்டு சொல்றது, மோசேயா பார்த்து எங்கும் உண்மை உள்ளவன் சொல்லி யாருடைய அவன் வந்து ஜனங்களுடைய இதயத்துல இடம் பிடிக்கணும், நான் நல்ல ஒரு தலைவராக இருக்குன்னு அவன் நினைக்கல, கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும்யா அப்படின்னு சொல்லி தான் அன்றைய மோசேயா என்ன பண்றாரு செய்றாங்க. அதே போல் தான் நாம் இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்புறம் என்ன ஆகுமோ 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே போயிடலாம். இங்கே தான் நான் ஏற்கனவே சொன்னல, மோசே ஐயா பற்றி யார் பேசினா அப்படின்னா மிரியாமும் ஆரோன் ஐயாவும் என்ன பண்ணிடுவாங்க, பேசிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் பண்ணியிருப்பாரு மோசே ஐயா. இப்போ வந்து அவங்களுக்கு விரோதமாக, யாருக்கு விரோதமாக, மோசேயாவுக்கு விரோதமாக இவங்க 2 பேரும் கூட்டம் கூடி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, துணியில் இறங்கி கூடார வாசல் நின்றாரு. அப்போ ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிடுறாரு. இப்போ மோசேக்கு விரோதமாக ஒரு 2 பேர் பேசுகிறாங்க. பேசுறது மட்டும் இல்லாமல் இப்போ ஆண்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டதும் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்கிறாரு, மோசேயை வந்து இப்போ நான் ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட தரிசனத்துலேயும் சொப்பனத்துலையும் தான் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். ஆனால் மோசேயா அப்படி கிடையாது. என்ன ஆகுமோ 12:7-8 போட்டிருக்கு, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன், அவன் கர்த்தரை சாயலை காண்கிறான். இப்படி இருக்கு, நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படி சொல்லி கேட்குறாரு. என்ன கேள்வி பாருங்களேன், எப்படி இருக்கும், என்ன சூப்பராக ஆண்டவருக்கும் மோசேயாகும் உள்ள ரிலேஷன்ஷிப்பையே அங்கே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன் அந்த வேர்டில். அவர் சொல்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி கிட்ட, மோசையா ஒரு தீர்க்கதரிசி தான், ஒரு தீர்க்கதரிசி கிட்ட நான் இப்படி தான் பேசுவேன், தரிசனத்துலேயும் சொப்பனத்துலேயும் தான் பேசுவேன். ஆனால் மோசே ஐயா அப்படி அல்ல, எங்கள் வீட்டில் எங்கேயுமே எங்கும் உண்மை உள்ளவன், நான் மறைபொருளாக அவர்கிட்ட பேசலை, பிரத்யட்சமாக பேசுகிறேன், என் சாயலை காண்கிறார் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இப்போ பாருங்க, இதுதான் நான் சொன்னேன்ல, ஏசப்பா ஹார்ட்டில் தான் இதயத்தை இடம் பிடிக்கணும்னு சொன்னேன்ல. எந்த ஊழியக்காரன் இதயத்துலையோ எந்த விசுவாசியின் இதயத்துலையும் இடம் பிடிக்கணும் அவசியம் இல்லை, இயேசுவின் இதயத்தில் தான் இடம் பிடிக்கணும். எந்த வரங்களும் வல்லமைகளும் இல்லாட்டாலும் அது வந்து ஒரு பிரச்சனை மெயின் மேட்ரு கிடையாது. அதாவது நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கணும். இதோட அர்த்தம் வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா, நம்ம வரங்களுக்காக நாடணும் வல்லமைகளை பெற்றுக்கொண்டு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக, ஏன் நம்ம ஃபேமஸ் ஆகணும், நம்ம இதாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை செய்யக்கூடாது. கர்த்தர் கொடுத்தாரா அந்த வல்லமைகளும் வரங்கள் கர்த்தரே கொடுத்து அதை செய்ய சொன்னார் அப்படின்ற பட்சத்தை அது வேற, சரிங்களா. அதே நம்ம எந்த சூழ்நிலையும் ஃபேமஸ் ஆகணும் அந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வந்துடவே கூடாது. இதில் பாருங்கள், அவர் பாருங்களேன், மோசேயா யார்கிட்ட தான் இடம் பிடிக்கிற, கர்த்தருடைய இதயத்தில் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அப்போ அவர் எப்படி பேசுகிறாரு, அவர் மறைபொருளாக அல்ல பிரத்யட்சமாக பேசுகிறேன், முகமுகமாக பேசுகிறேன், அவர் என்னோட ரூபத்தை என்னோட சாயலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நாம் யாரெல்லாம் இந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறோம் கேட்டால் இல்லை. உண்மையாகவே இது ஒரு மேலான ஒரு அனுபவம். எப்படின்னா, நம்ம சீனாய் கொடுமுடியோட அடிவாரத்தில் இருக்கிறோமா, அல்லது 70 மூப்பர்கள் இருந்து அந்த இடத்துல இருக்கிறோமா, இல்லை யோசுவா ஐயா இருந்த அந்த இடத்துல இருக்கிறோமா, இல்லை மோசே ஐயா இருந்த அந்த மலை உச்சியில் இருக்கோமான்னு தெரியல. நம்ம என்ன பண்ணணும், தியானித்து பார்க்கணும். இது வந்து லாங் டேர்ம் ஒரு ப்ராசஸ் தான். நம்ம வந்து ஒவ்வொரு நாள் பண்ணுகிற ஜெபம் தான் நம்மளை இயேசுக்கிட்ட மலை உச்சிக்கு, சினாய் கொடுமுடி உச்சிக்கு நம்மளை கொண்டு போகும். எப்பொழுதுமே இதை ஆசைப்படுங்க, எப்பொழுதுமே அந்த கோலை செட் பண்ணிக்கோங்க. அது நம்மளுடைய கோல், அதை அடையணுன்ற எண்ணத்தோடு இருங்க. கட்டாயம் நம்ம உண்மையை உத்தமமாக தேடணும்னா தான் சொல்கிறார், எங்கும் உண்மை உள்ளவன்னு சொல்லி. உண்மை உத்தமமாக நம்ம தேடினா அவர் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை விடவும் மேலான அனுபவம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் இதில் என்ன பார்க்குறோன்னா, ஊழியக்காரருக்கு விருதுமாய் பேசக்கூடாது. அப்போ பேசின மிரியாமுக்கு என்ன ஆயிடுச்சு, வெண்மை போன்ற குஷ்டம் உண்டாயிடுச்சா. அதனால் இதை பார்த்தோன்னே ஆரோன் ஐயா, எப்பா சாமி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறது சொல்கிறேன். அப்போ நாம் எந்த ஊழியக்காரங்களை குறித்து நமக்கு பேச இந்த அதிகாரமும் இல்லை. பேச வேண்டாம். தப்பு செய்கிறாங்களோ சரி செய்கிறாங்களோ
நியாயாதிபதி அவர் தான். அதனால் நாம் யாரை பற்றியுமே அவங்க எவ்வளோக்குள்ளே கத்தருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் கத்தர்கிட்ட செலவிடுறாங்க, இது எதுவுமே தெரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. பேசினேன் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, மோசமான காரியம். அதனால் நாம் அப்படி பேசாமல் இருக்கணும், தேவன் விரும்புவார். ஓகே, அப்புறம் என்ன ஆகும் 13 போயிடலாம். இப்போ வந்து நம்ம கத்தர் கொடுக்க போகிற கானான் தேசத்தை சுற்றி பார்க்கறதுக்காக எல்லாரையும் அனுப்புகிறாங்க. யார் அனுப்புகிறா, பாரான் வனாந்திரத்துலேருந்து அனுப்புகிறாங்க. அந்த மனுஷர்கள் யாருன்னா இப்போ அந்த தலைவர்கள், எந்த தலைவர்கள், இஸ்ரவேல் புத்திரோட தலைவர்களை அனுப்புகிறாங்க. அப்போ அனுப்புகிற பட்சத்தில் எங்கள் ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து ஒவ்வொரு பேர் போகிறாங்க. அப்போது வந்து எல்லாருமே போகிறாங்க. ஆனால் காலேபும் யோசுவாவும் மாத்திரம்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து மற்ற எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தேசம் வந்து ரொம்ப மோசமான தேசமாக இருக்குது, அங்கே உள்ளவங்களும் ரொம்ப மோசமானவர்களாக இருக்காங்க, நம்மளால் அவங்கள ஜெயிக்கவே முடியாது, நம்ம வாங்க எகிப்துக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, அப்போ இஸ்ரவேல் சபையார் எல்லாருமே முறுமுறுத்து வேறு தலைவர்களை, இது 14ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு இருக்கேன், அப்போ வந்து வேறு தலைவர்கள் நமக்கு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எகிப்துக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க யோசுவாவும் காலேபும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு, இல்லை அந்த தேசம் வந்து நமக்கு கத்தர் கொடுத்தது, நம்ம அங்கே உள்ள ஜனங்களை நம்ம கத்தர் எவ்வளோ பெரியவர், நிச்சயம் அவர் தோக்கடிச்சிருவார், நம்ம அந்த தேசத்துக்கு வந்து பாசிட்டிவாக அவங்க பேசுகிறாங்க. ஆனால் வந்து இதை பார்த்தோன்னே இஸ்ரவேல் சபையர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, யோசுவாவையும் காலேபையும் என்ன பண்ணணும், கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கத்தர் வந்து கோவப்படுறாரு. யோசுவாவும் இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல தேசம், மகா நல்ல தேசம், அங்கே பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நமக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கல்லெறிய நினைக்கிறாங்களா. அப்போ கத்தர் வந்து மோசையை நோக்கி கேட்குறாரு, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு கொள்ளை நோயினாலும் பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மோசே கத்தரை நோக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜெபம் பண்ணுறாரு, நான் உங்களை கொள்ள நோயாக வாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ மோசையை வந்து அன்றே இல்லை, இப்போ எகிப்து ஜனங்கள்லாம் சிரிப்பாங்க, அப்படி செஞ்சாதீங்க ஏசப்பான்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி அவங்க செஞ்சது நிமித்தம் உங்கள் பிள்ளைங்க வந்து 40 வருடம் வனாந்திரத்தில் அலைஞ்சு திரிவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதனால மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமலேக்கியர் அங்கே இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது சிவந்த சமுத்திரத்தின் வழியாக போங்க அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவாவும் காலேபும் என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே பிரவேசிப்பாங்க. யாரெல்லாம் அதை எதிர்த்தாங்களோ முறுமுறுத்தாங்களோ அவங்க பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது நிமித்தம் அவங்க பிள்ளைங்க 40 வருடம் என்ன பண்ணுவாங்க, அலைவாங்க. இப்படி சொன்ன உடனே இந்த வாதைகள் கொள்ளை நோயெல்லாம் வந்த உடனே திருப்பி ஜனங்கள் வந்து அழுது புலம்பிட்டு, நாங்கள் கற்று சொன்னதை கீழ்ப்படியாமல் பண்ணிட்டோம், நாங்கள் திருப்பி அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மலைக்கு மேலே ஏறுவாங்க. இதை பார்த்து அமலேக்கியர் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து மலைக்கு மேலேருந்து வந்து இறங்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள வந்து ஓர்மா மட்டும் அவங்கள துரத்துவாங்க. மோசே அப்போ கூட சொல்லுவாங்க, மலைக்கு மேலே ஏறாதீங்க, ஆண்டவர் வந்து சிவந்திர சமுத்திரத்து வழியாக தானே போக சொன்னார், அப்பவும் கீழ்ப்படியில். அப்போ இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க, கர்த்தருடைய இழுப்புக்கு விட்டு கொடுக்காதவர்களாக இருக்காங்க. இப்போ மாட்டு வண்டியும் மாடியும் கட்டியிருக்கு, மாடு ஒரு இழுப்புக்கும் மாட்டு வண்டி ஒரு இதுக்கும் போனால் நல்லா இருக்குமா, அது அப்போ போக முடியுமா, இல்லை. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய இழுப்புக்கு விட்டு கொடுக்கணும், அவர் எப்படி நடத்துக்கிறாரோ அதுக்கு விட்டு கொடுக்கணும். அதுதான் இந்த ஜனங்கள்கிட்ட இல்லாமல் ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக நடந்துக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிய மாட்டேங்க, சொல்லும் போது கீழ்ப்படியில இப்படி போங்கன்னா அதுவும் கீழ்ப்படிய மாட்டேங்காங்க. அப்போ அது மட்டும் தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க 40 வருஷம் இப்படி தான் அலைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நாமளும் நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படியில அப்படின்னா இப்படி தான் நம்ம எங்கே போகிறோம், நம்மளோட டெஸ்டினேஷன் எதுனே தெரியாமல் கடைசியில் இப்படி அலைஞ்சு அங்கேயே செத்து போய் நம்ம பிள்ளைகள், அவங்க பிள்ளைங்க, ஏன்னா அவங்க யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ அவங்க சுந்தரிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க தான் சுந்தரிக்க போகுது. அப்போ அப்படின்ற மாதிரி அவங்களும் 40 வருடம் அலைஞ்சு தெரிஞ்ச பிறகு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது நல்ல தேசம், மகா நலமான தேசம் சொன்ன யோசுவாவும் காலேபும் என்ன பண்ணுறாங்க, சுதந்திரித்து கொள்கிறாங்க. அப்போ கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறத, நமக்கு கொடுத்த தேசத்தை, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, நமக்கு கொடுத்த டெஸ்டினேஷனை, அதையும் கூட எப்படி பார்க்குறாங்கன்னா, அது நல்லாவா இருக்குது, அது நல்லாவே இல்லை. கர்த்தருடைய திட்டம் வந்து எப்போவுமே பெட்டர். அது நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய பிளான் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எதை உங்களுக்கு வந்து டெஸ்டினேஷனாக கொடுக்கணும். இப்போ எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு படிப்பு எடுத்துக்கிட்டாலும், நான் ஏற்கனவே படிப்பு பற்றி சொல்லியிருக்கேன், ஒரு மேரேஜ் எடுத்துக்கிட்டாலும், இப்போ வந்து மணமகனை தேர்ந்தெடுக்கிறது வந்து கர்த்தர் யாருக்கு, ஆதாமுக்கு எவனை தான் நியமிச்சார். அதே மாதிரி ஈசாக்குக்கு ரெபேக்கால தான் நியமிச்சார். கர்த்தருக்கு தெரியும் எந்த ஜாடிக்கு எந்த மூடியை
கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அப்போ அந்த டெஸ்டினேஷனுக்கு தான் ஒப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு வேளை ஒரு ஒரு அந்த பொண்ணு மேலே ஒரு ஊழிய அழைப்பு இருக்குன்னா, கர்த்தர் இந்த ஜாடிக்கு எந்த மூடியை கொடுத்தா அப்போ இந்த குடும்பமாக ஊழியம் செய்யணும்ல. ஊழிய அழைப்பு இருக்கும்போது கர்த்தர் தான் நியமிக்கணும் அந்த ஊழியக்கார மாப்பிள்ளையை. அப்போ நம்மளுடைய ஆசைகளை விட்டுட்டு கர்த்தருடைய ஆசைக்கு, கர்த்தருடைய விருப்பத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். சும்மா ஆண்டவர் வரைகிற வரைபடம். அதனால் நாம் குறுக்கிட்டு அவருடைய இடுப்புக்கு ஒப்பு கொடுக்கலன்னு வைங்க, இப்படி தான் 40 வருடம் அழிஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் நாம் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் நமக்கு கொடுத்துருக்குற ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை நம்ம நன்மையாக பார்க்கணும். பிசாசு எப்பவுமே அதை நமக்கு ஒரு மாதிரி கெட்டதாகவே காண்பிப்பான். ஆனால் நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு, எனக்கு கர்த்தருக்கு தெரியாத அது நல்லது, எனக்கு எதை தரணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்ற தைரியத்தோட உங்களை குழப்பினா கூட நீங்கள் தைரியமாக இல்லை, என் கர்த்தர் எனக்கு எது கொடுக்கணும்னு வச்சுருக்காரோ அதை கொடுத்துருக்கு, என்னை விட அவர் என்னோடய வாழ்க்கையை பெட்டராக பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு விட்டு கொடுக்கணும். எந்த மேரேஜ் மட்டும் கிடையாது, எல்லாமே சொல்கிறேன். படிப்பாக இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதுனாலுமே கர்த்தர் நமக்கு நியமிச்சிருக்கிறதுல. எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த ஏரியாவில் வீடு கட்டினோம், சொந்த வீடு. இவெல்லாம் நாங்கள் எதுக்கு முன்னாடி 2015 இந்த ஊருக்கு வந்தோம் காயப்பட்டத்துக்கு. 2017 இந்த புது வீட்டில் குடியேறணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்க முடியாது, அந்த வீட்டுக்கு இந்த வீடு, அந்த வீடு அப்படின்னு சொல்லி மாறிட்டே இருப்போம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அப்படி தான் இருந்தோம். அப்போ வாடகை வீட்டோட கஷ்டம் ரொம்ப மோசமானது. அதாவது நான் கடைசியாக இருந்த வாடகை வீட்டில் குதிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. கீழே மாடி வீடு. அப்போ குதிக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட எங்களுக்கு சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, தூத்துக்குடி சிட்டி வந்துட்டோமே, அங்கே ஒரு லேண்டு வாங்கி போட்டிருக்கணும். தூத்துக்குடி சிட்டியை விட்டுட்டு தூத்துக்குடி அதாவது சென்னை அளவுக்கு நான் சொல்கிறோம், இப்போ காயல்பட்டத்தை விட சிட்டி அப்படி தானே தூத்துக்குடி அப்படிங்கிறது. அதனால எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு எண்ணம், ஐயோ தூத்துக்குடி சிட்டியை வந்துட்டோமே, இங்கே வந்துட்டோமே. ஆனால் இப்போ கர்த்தர் இந்த ஊரில் தான் நம்ம சொந்த வீடு கட்டணும் வச்சுருந்தா அது ஒரு ஆசீர்வாதம். அப்போ புரியுதா, உங்களுக்கு கானானில் தான் நீங்கள் போய் குடியேறணுங்கிறது ஒரு ஆசீர்வாதம். அந்த கானானியே பாலும் தேனுமே ஓடுது, ஆனால் அவங்களுக்கு அது என்னது தெரியல, நலமாய் தெரியல. யோசுவாக்கும் காலேபுக்கு மாத்திரம்தான் அது நலமாய் தெரிகிறது. அப்போ அதே போல் இந்த ஊரை பார்த்துட்டு இப்போ இந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா பயங்கர டெவலப்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வரும்போது ஃபுல்லாக மண்ணு தான், ஆனால் இப்போ பயங்கர வீடுகள் உருவாகி சூப்பரான ஒரு ஏரியாவாக ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் ரோடு போட்டு பைப்லைன் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே உருவாயிடுச்சு. அப்போ பாருங்கள், இப்போ நம்ம இடத்த பார்த்துட்டு தேவன் நம்ம இங்கே தான் ஆஸ்வதிக்க வச்சுருந்தா நம்ம ஒப்பு கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் இப்போ கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை குறித்து என்ன பண்ணுவானா, அதில் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகாமல் அது நன்றி செலுத்த விடாமல் பிஸ்னஸ் போராடுவோம். நாம யோசுவாவையும் காலேபை போல கர்த்தர் கொடுத்துருக்க தேசம் மகா நலமான தேசம், அந்த மாதிரியான தாட்களை நம்ம வந்துடணும். அதனால் இப்படி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம இப்படி தான் என்ன பண்ணணும், சுதந்திரத்து கொள்ளணும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. நாமளும் அதே போல் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த மெடிடேஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.